الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையை கொண்டு தொடர்ச்சியாக இஸ்லாத்தினுடைய பாடங்களை முறைப்படுத்தப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் நாம் படித்து வருகிறோம். அதன் அடிப்படையிலாக இப்போது ஹதீஸனுடைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸ் நண்பர்களினுடைய தாத்பரியம். அபி மூசா அல் அஷாரி ரதியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா மஸலுல் ஜலீசி ஸாலிஹ் வஸ்ஸூஇ கஹாமிலில் மிஸ்கி வநாஃபிஹில் கீர் ஃபஹாமிலுல் மிஸ்க் إما أن يهديك وإما أن تبتاع منه وإما أن تجد منه ريحا طيبة ونافح الكير إما أن يحرق ثيابك وإما أن تجد ريحا خبيثا رواه البخاري ومسلم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உதாரணம் நறுமணம் வைத்திருப்பவனையும் கொல்லனையும் போலாகும். நறுமணம் வைத்திருப்பவனை சேர்ந்திருப்பதால் நறுமணத்தை பெறலாம், அல்லது நறுமணத்தை அவனிடம் வாங்கலாம், அல்லது அவன் உனக்கு நறுமணத்தை கொடுக்கலாம். கொல்லன் சில நேரம் உன் ஆடைகளை எரித்து விடலாம், அல்லது நீ அவனை சேர்ந்திருப்பதால் தூர்வாடையை கெட்ட வாடையை பெற்றுக்கொள்வாய் என்று அறிவிப்பாளர் அபு மூசா அல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ பொதுவா அறிவிப்பாளரை பற்றி உண்டான ஒரு வாசகம். அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிரபலமான சஹாபிகள்ல நிறைய சஹாபிகள்ல மிக முக்கியமானவங்களும் கூட. இவர்களுடைய பெயர் என்ன அப்படின்னா அப்துல்லாஹ் பின் கைஸ் பின் சுலைம். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல பஸ்ராவிலும், பஸ்ரானா சிரியாவில் இருக்கக்கூடிய பகுதி, பஸ்ராவில் ஈராக்கில் இருக்கக்கூடிய பகுதி பஸ்ராவிலும், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கூபாவிலும் கவர்னராக இருந்ததோடு சிப்பின் போர் என்று சொல்லப்படக்கூடிய அதில் அலி ரலியல்லாஹு அவர்களின் சார்பாக நடுவராகவும் இருந்தார்கள். அழகிய குரல் வளம் உள்ளவராகவும் திகழ்ந்தார்கள். ஹிஜ்ரி 50 மரணிச்சிருக்காங்க. அப்போ இந்த அடிப்படையிலான ஒரு ஹதீஸை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஷிப் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனிதனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் எதை தேர்ந்தெடுக்கணும், எதை விடணும் அப்படிங்கிற எந்த முடிவுகளுமே பொதுவாக மனிதன் சுதந்திரமானவன்கிற அடிப்படையில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் எப்படியான ஒரு தன்னுடைய நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இஸ்லாம் நல்வழிகாட்டுது. இப்போ ஒரு மனிதன் நல்லனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுடைய நண்பர்கள்னா ரொம்ப பங்கு வகிக்கிறாங்க. ஒரு மனிதன் எப்படி நல்லவனாகவோ கெட்டவனாகவோ இருக்கான் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு முறையீடுகளாக நாம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த மனிதனை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் யாரு கூட சேர்றாங்க, என்ன மாதிரியான பேச்சுக்கள் பேசுறாங்க, என்ன மாதிரியான செய்கைகள் செய்யறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு தெரியும். வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, எப்போதுமே இளைஞர்கள் நண்பர்களோட தான் காலம் கழிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை பெற்றிருக்கிறாங்க. எல்லா இடங்கள்லையுமே நம்ம பார்க்குறோம். வயதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 வயசு 13 வயதுகளிலிருந்து 20 வயசு 25 வயசு 30 வயசுக்கு உண்டான இந்த இடைப்பட்ட காலங்களில் பதின்பருவ வயதுகள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே, இந்த வயதுகளில் மனிதர்கள் பெரும்பாலும் எல்லா மனிதர்கள்லையும் பையங்க அல்லது பெண்கள் யாராக இருந்தாலுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், பெற்றோர்களோடு இருக்கிறத விட தன்னுடைய நண்பர்களோடு இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகணும், அல்லது அவர்களோட தான் எதையுமே ஃப்ரீயாக கலந்து ஆலோசிக்க முடியும், பேச முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வருவது இயல்பு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அதில் நல்லதும் உண்டு, கெட்ட விஷயங்களும் உண்டு அப்படிங்கிறது தான். அப்போ இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நண்பர்கள் அப்படிங்கிறதுல நாம பெரும்பாலும் நல்லதை நோக்கி பயணிக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்பில் நம்ம நன்மையான ஆட்களை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரியை சுமப்பவனுக்கு சமமானது.
ஹஹாமிலுல் மிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கஸ்தூரியை சுமப்பவனுக்கு சமமானது. அப்போ கஸ்தூரி அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு நறுமணம் தரக்கூடிய ஒரு பொருள். அது நம்ம போய் சார்ந்து இருந்தாலும் நமக்கு அந்த வாடை வரும். ஒரு அத்தர் கடைக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, அந்த அத்தர் கடையில உள்ள போயிட்டு வந்ததுக்கு உண்டான ஒரு எஃபெக்டிவ், ஒரு நறுமணம் வீசும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சென்ட் கடை, அத்தர் கடையிலலாம். இப்போ கஸ்தூரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நறுமண பொருள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நாம பெரும்பாலும் அதனுடைய வாடை நம்மளை கவர்ந்து இழுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அதே நேரத்துல அந்த கஸ்தூரி அப்படின்னு சொல்லக்கூடியதுல நமக்கும் பலன் இருக்கு. நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளை பற்றி உண்டான பார்வையும் நல்ல பலனா தான் இருக்கும். அப்படிதான் நல்ல வாடைகள் தான் நம்மள்ட்ட இருந்து வெளிப்படும் அப்படிங்கிறத நாம யதார்த்தமாவே உணர்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உணர்த்தி காட்டுறாங்க. அப்ப கெட்ட நண்பர்களுக்கு உண்டான வழிகாட்டுதல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, கொல்லப்பட்டறை அப்படின்னா அந்த தங்கம் செய்யக்கூடிய பகுதிகளா இருக்கட்டும், கொல்லப்பட்டறையில தங்கம் செய்யக்கூடிய பகுதியா இருக்கட்டும், அல்லது ஆயுதங்கள் செய்யக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும், அந்த கொல்லப்பட்டறைக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடியே ஒண்ணு அது அந்த கரிந்து விழக்கூடிய அதனுடைய கருகி போன அந்த வாடை நம்ம மேல நம்மளுடைய உடல்கள்ல படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு பெரிய அழகான ட்ரெஸ் போட்டு போனாலும் சரிதான். அங்க அந்த மாதிரி தான் இருக்கும். வெளியில வரக்கூடிய தருணங்கள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு அந்த அந்த துகள்கள் கரித்து போன அல்லது கரிக்கக்கூடிய சுட்டு பொசுக்கக்கூடிய அந்த துகள்கள் நம்மளுடைய உடைகள்ல படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை என்றால், அந்த கரித்த வாடை என்பது அதனுடைய காற்று அது நம்ம மேல பட்டு, அது ஒரு கெட்ட வாடையை வீசக்கூடிய ஒரு லெவல்ல தான் அதனுடைய வெளிப்பாடு இருக்குங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணப்படுத்தி காட்டுறாங்க. ரொம்ப தெளிவானது. பெரும்பாலுமே நாம அறிஞர்களோட இருக்கிறதையும், நல்ல அறிவு முதிர்ச்சியோட இருக்கிறதையும், நல்ல அமைதியை ஏற்படுத்தக்கூடிய, குழப்பங்கள் ஏற்படுத்தாத, நல்ல ரீதியிலான சொற்களையோ, நல்ல விஷயங்களையே செய்யக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய, ஒழுக்கங்களை பேசக்கூடிய, ஒழுக்கங்களை செயல்படுத்தக்கூடிய, அதே போன்று குரானை பற்றி உண்டான ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடிய எந்த விதமான நல்ல காரியங்களையும் முன்னிறுத்துவதற்காக வேண்டி செயல்படுத்துவதற்காக வேண்டி இருக்கக்கூடிய மஜ்லிஸ்கள் என்று சொல்லப்படக்கூடிய அமைக்கப்படக்கூடிய இடங்கள் அல்லது அதை பற்றி உண்டான பேசக்கூடிய இடங்கள் அதுகளில் போயிட்டு நம்ம கூடுதலா உட்கார்றதுக்கு இருப்பதற்கு நாம ஆர்வப்படணும் அப்படிங்கிறது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம போயிட்டு வந்தோம். உதாரணத்துக்கு பள்ளிவாசல்களில் போயிட்டு நம்ம வெளியில வந்தோம் அப்படின்னா யாரை பத்தி பேச முடியும்? பள்ளிவாசல்களுக்கு பேசுறது அப்படிங்க. ஒரே போல அதே நேரத்துல ஒரு சூக்கு, ஒரு மார்க்கெட்டுக்கு நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னா மார்க்கெட்ல என்ன விஷயம் இருக்குன்னு தான் பார்ப்போம். பஜாருக்கு போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பஜார்ல என்ன இருக்குது, என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குதுன்னு தான் பார்ப்போம். அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு தளங்களுக்கும் நாம செல்லக்கூடிய இடங்களுக்கு முன்னாடியே அதை பற்றி உண்டான நல்ல காரியங்களை பற்றி உண்டான ஒரு யோசனை நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால எப்போதுமே நம்மளுடைய குழந்தைகளா இருந்தாலும் சரி, நம்மளுடைய வீட்டில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்கள இத மாதிரியான அமர்வுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறதும், அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் 10 வயதுகளை நாம கடந்து அவங்க வரக்கூடிய அந்த தருணங்களை அழகாக கையாளக்கூடியவர்களாகவும் நாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு வழிகாட்டி தர்றாங்க. கெட்ட குணம் உள்ளவர்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போலாம் 11வது வகுப்பு 12வது வகுப்பு படிக்கக்கூடிய மக்கள்கிட்ட பயங்கரமான போதைப் பொருள் நடமாட்டங்கள் வர ஆரம்பிச்சிருக்குது. அதே மாதிரி பெரிய அளவிலான வாகனங்கள் வாங்கி கொடுத்து கண்மூடித்தனமான செயல்பாடுகள், செல்போனு இத மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவங்க அதை பயன்படுத்தக்கூடிய முறைகள்ல இருக்கக்கூடிய தவறுதலான நடவடிக்கைகள் இது அத்தனையுமே நம்ம என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல நாம் கண்காணிக்கக்கூடியவர்களாகும். மிகப்பெரிய விஷயம் என்னன்னா நம்ம குழந்தைகளை கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுல முரண்பாடு இல்லை. அவங்க கீழே விழுந்துடக்கூடாது, தவறுதலா போயிடக்கூடாதுங்கிறத கண்காணிக்கிறது அப்படிங்கிறது. கண்காணிப்பு என்பது ஒழுக்கவியல் சார்ந்த ரீதியிலான வழிகாட்டுதலோடு அது கண்காணிப்பாக இருக்கணும். இல்ல வெறுமனே எச்சரிக்கை என்ற ரீதியிலான கண்காணிப்புங்கிற ரீதியிலான மாத்திரமே நாம நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா ஒருவேளை அவர்களை முரடனாக காட்டும். அதனால நன்மையை ஏவியவாறே அவர்களிடத்தில் நன்மையை ஏவி நன்மையை செய்யக்கூடியவர்களாக அவர்களை ஆக்கி நன்மையாளர்களோட இருக்கக்கூடிய ஒரு பண்புகளை நாம உருவாக்கி அதே நேரத்துல தீமையை பற்றி உண்டான எச்சரிக்கையும் கொடுத்து நல்ல அமர்வுகளுக்கு உண்டான எல்லா ரீப்ளேஸ்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய பிளேசஸ் காமிச்சு கொடுத்து பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்து அவங்களை அங்க இருக்க வைக்கிறது தான்
மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கிறோம். யதார்த்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்லி தராங்க. யாருமே ஃப்ரெண்ட்ஷிப்பை இப்படியான ஒரு வகையில தான் தேர்ந்தெடுக்கணும். நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நம்ம மீது அக்கறைப்படக்கூடியவர்களா இருக்கணும். நமக்கு வழிகாட்டி தரணும். நம்மளுடைய கஷ்டங்களை எப்படி சமாளிக்கணுங்கிறது இருக்கு. ஒரே ஒரு விஷயம்தான் குர்ஆன் நமக்கு தெளிவா சொல்றது. வத்தவாசௌ பில் ஹக்கி வத்தவாசௌ பிஸ்ஸப்ர். சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்ளுங்க. அதே போன்று பொறுமையோடு ஒருவருக்கொருவர் பொறுமையிலும் உபதேசித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் நமக்கு குர்ஆன் சொல்லுது. அல் மூமின் மிர்ஆத்துல் மூமின். ஒரு மூமின் என்று சொல்லப்படக்கூடிய நம்பிக்கையாளன் மற்றொரு நம்பிக்கையாளனுக்கு கண்ணாடி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அல் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவான வழிகாட்டுதல் நமக்கு தருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஹதீஸினுடைய படிப்பனையில நம்ம பார்க்கக்கூடிய தருணத்துல இஸ்லாம் நம்முடைய வளர்வு முறைகள், வளர்ச்சி முறைகளை ஒழுக்கத்தோடு இருக்கணும், நல்ல நிலைகள்ல இருக்கணுங்கிறத நமக்கு காட்டி தருது. ரெண்டாவது, ஒருத்தன் நல்லவனா இருக்கிறதுக்கும் தீயவனா இருக்கிறதுக்கும் மிக முக்கியமான காரணம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத ரொம்ப கவனமா நாம கையாள வேண்டியிருக்குது. 3, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆசை தான் நமக்கு எப்போதுமே நீயத்தா இருக்கணும். அதே போன்று நல்லவர்களை சேர்ந்து இருக்கிறதும் அடுத்தவர்களுக்கு உதவுறதும் தீமையிலிருந்து விலகி நடக்கிறதுக்கு உண்டான வழிவகை அப்படிங்கிறது நல்லதை நோக்கி பயணிக்கும் போதுதான் நமக்கு கிடைக்கும். 2, அதே போன்ற 5வது, தொழுகையற்ற புதைத்தல், தொழுகையற்ற விஷயம், அதே மாதிரி சிகரெட்டு குடிக்கிறது, பீடி குடிக்கிறது, இது மாதிரியான கெட்ட விஷயங்கள், தீய குணங்கள்ல இருந்து விலகி இருக்கிறது அப்படிங்கிறது மிகுந்த முக்கியமானது அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்ப அந்த அடிப்படையிலான நல்ல ரீதியிலான விஷயங்களை நாம படிக்கணும். அடுத்ததா நாம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் மிக முக்கியமானது. நாவையும் கரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறது. அதே போன்று அபி மூசா அல் அஷாரி ரதியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் குல்து யா ரசூல் அல்லாஹ் ஐயுல் இஸ்லாமி அஃதல் கால மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம். ஒரு முறை நபி அவர்களிடம் இஸ்லாத்தில் சிறந்த அமல் எது, சிறந்த விஷயம் எது என கேட்டேன். தனது கரத்தையும் நாவையும் மற்ற முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்வதை விட்டும் பாதுகாத்துக் கொள்வதாகும் என பதிலளித்தார்கள். அறிவிப்பாளர் அபு மூசா அல் அஷாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆதாரம் புகாரி, முஸ்லிம். ஏற்கனவே அபு மூசா அல் அஷாரி ரதியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி போன ஹதீஸ்ல நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ ஒரு நாவை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மனிதனுடைய மிக முக்கியமான ஒரு உறுப்பு நாவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பொதுவா எதை வேணாலுமானாலும் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி. நாக்குல பல்ல போட்டு பேசுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. கூர்மையான ஆயுதம் கூட நாக்கு. அந்த நாக்கை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். கோல் பேசுறது, புறம் பேசுறது, அவதூறு சொல்றது, குறம் சொல்றது, இத மாதிரியான பல விஷயங்கள் நாம பார்க்கணும். ஆனா நீதங்களுக்கு பேசியே தீரணும். அதுல முரண்பாடே இல்லை. அது எவ்வளவு பெரிய எதிரி இருந்தாலும் சரி. ஆனா அதே நேரத்துல குர்ஆன் நமக்கு வழிகாட்டி தரக்கூடிய ஒரு விஷயம், வகூலு கௌலன் சதீதா, நீதத்தை தெளிவாக சொல்ல வேண்டியதை சொல்லிருங்க அப்படின்னு தான். அதுல எந்த முரண்பாடும் இல்லை. ஆனா அதே நேரத்துல அநீதமான விஷயங்களுக்கு நம்மளுடைய நாவு காரணமாயிடக்கூடாது அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஒரு முஸ்லிமுக்கு சஞ்சலம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்லிடக்கூடாது. நாவு மிக முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய சஞ்சலம், குழப்பம், பயம் அல்லது மிகப்பெரிய அநீதம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இந்த நாவு அப்படிங்கிறதான் பார்க்கணும். எப்பவுமே ஒரு நெகட்டிவ் ரோல்ல சொல்றது, இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்கணும். நசீகத்துங்கிற பேர், அட்வைஸுங்கிற பேர்ல பயமுறுத்துறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா அவர்களுடைய வாழ்வு முறையை சிதைக்கக்கூடிய விஷயமா மாறிடும். அதெல்லாம் ரொம்ப கவனமா பார்க்கணும். நம்ம அக்கறையோடு சொல்றதாக நாம் நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு அக்கறையை விட மிக முக்கியமானது அவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் மீது உண்டான பொறுப்போடு நடந்து கொள்றது அப்படிங்கிறது தான். அதுல நீதம் அநீதம் இருக்கு. அநீதமா ஒரு வார்த்தையை நாம நம்முடைய கற்பனைக்கு தோதுவாக நாம உதிர்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்லணும். பொய் பேசுறது, அதே மாதிரி புறம் பேசுறது, கோல் பேசுறது, இது எல்லாம் நாவின் மூலமாக ஏற்படுறது. வெறும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு நாவு அப்படின்லாம் இல்லை. இதனால எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கு. அப்போ அத மாதிரியான ஒரு குடும்பத்துக்குள்ள பிளவு, அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவி பிரச்சனை, சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களோட பிரச்சனை, வேலை பார்க்கக்கூடிய தளங்கள்ல வித்தியாசமான அணுகுமுறைகள், இது அத்தனையுமே இந்த நாவின் மூலமாக ஏற்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்க. இந்த ஹதீஸின் அடிப்படையில நாம பார்க்கும்போது மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி,
ஒரு முஸ்லிமினுடைய அழகிய செயல் எது அப்படின்னு சொன்னா அவன் மற்ற முஸ்லிம்களுக்கு எந்தவித தொந்தரவும் கையாலேயோ நாவாலேயோ செய்யாமல் இருக்கிறது அப்படின்னு. மனசால நினைக்கிறதுக்கு அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்கலாம். ஆனா கையால ஒருத்தனுக்கு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப அந்த அடிப்படையில யாருக்காவது ஒருத்தருக்கு மனப்பூர்வமாக நினைச்சோம் அப்படின்னு சொன்னா கூட அதுக்கு அல்லாட்ட பாதுகாப்பு தேட முடியும். அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நாவின் மூலமாகவோ செயல்பாடுகளின் மூலமாக வெளிப்படுகிறது என்று சொன்னால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அவர் மன்னிக்காத வரைக்கும் எல்லாம் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல வருது. குரான்லயும் வருது, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடங்கள்ல சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அதனால இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தவர்களுடைய உரிமையில தலையிடுறது ரொம்ப ஒரு மோசமான விஷயமா நாம பார்க்கிறோம். கையும் அதே மாதிரியான விஷயங்கள் தான். உடைமைகளை உரிமைகளை அபகரித்துக் கொள்றதுங்கிறதுலாம் சர்வ சாதாரணம் நடந்துட்டு இருக்குது. நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். தீமைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய வெளி உறுப்புகளினுடைய செயல்பாடுகளின் மூலமாக நடக்கக்கூடியது அப்படிங்கிறத நாம புரியணும். அந்த புரிதலின் அடிப்படையிலான மிக பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில இடங்கள்ல குறிப்பிட்ட உறுப்புகளை சொல்லி இந்த உறுப்புகள்ல இருந்து பாதுகாப்பு தேடிக்கோங்க, உறுப்புகள்ல இருந்து பாதுகாப்பு வேணும் மனிதனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சில உறுப்புகள் கொண்டு போய் உங்களை நரகத்துல சேர்த்துரும் அப்படிங்கிறதுல நாவு முக்கியமானது. அதை நம்ம ரொம்ப கவனிக்கணும். நரகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு உறுப்புகள் நாவு. ரொம்ப கட்டுப்பாடோடு, மிகுந்த கட்டுப்பாடோடு பாதுகாக்க வேண்டியது. கையும் அதே போன்றுதான். அத்தனை உறுப்புகளும் நமக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரான்ல சொல்றான். எல்லாம் பேசும். எல்லா விஷயங்களும் குரான்ல அல்லாஹ் சொல்றான் தெளிவா. எல்லா உறுப்புகளும் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும். நாவு பூட்டப்பட்டிருக்கும் அந்த நேரத்துல அப்படின்லாம் சொல்லி சுட்டி காட்டுறான். அப்ப அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு எல்லா விஷயங்களையும் நாம ஆய்வு பண்ணி நல்ல ரீதியிலான நல்ல விஷயங்களை பேசக்கூடியவர்களாக, நல்ல விஷயங்களை ஏவக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் நமக்கு நல்ல செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லுது. மனிதன் என்ற சிந்தனை கொண்டவனுக்கு உண்டான பிராக்டிக்கல் ஒர்க்கிங் உண்டான விஷயங்களை மனிதன் யதார்த்தமாக செய்யக்கூடிய செயல்பாடுகளை இஸ்லாம் வடிவமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஹதீஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால எந்த விஷயமாக இருந்தாலும் மற்றவர்களுடைய உரிமையில தலையிடாம அத்துமீறாம இருக்கக்கூடியதுதான் இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம பாடம் பெறுறது. அதே நேரத்துல அநியாயம் பற்றி முஸ்லிம்கள் பயப்படவே கூடாது. அநியாயம் செய்யக்கூடிய விஷயங்களை பயப்படவே கூடாது. அதை பார்த்து கூலு கௌலன் சதீதா, நேர்முரணா நிக்கணும். அநீதம் செய்யறான் அப்படின்னா அதுக்கு எதிராக நிக்க வேண்டியது முஸ்லிம்களுடைய கடமை அப்படிங்கிறதான். மனிதர்களை கெட்ட வார்த்தைகளை கொண்டு திட்டக்கூடாது. கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. வெறுக்கக்கூடிய விஷயங்களை பேசுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு அநீதி இழைக்கிறது. அவங்க வெறுக்கிறாங்க, அங்கீகரிக்கல அப்படின்னு சொன்னா அதை பேசுறோம் அப்படின்னு சொன்னா அது அநீதமாக மாறிடும். அவங்க அதனால சஞ்சலப்படுவாங்க. அது ஒரு விஷயமா மாறிடும். நிறைய பகைவை, பிரிவினை, எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இதுல இருந்து தவிர்த்து கொள்ளணும். அதனால சிறு நண்பர்களுடைய விருப்பம் இல்லாம, அவர்களுடைய அனுமதி இல்லாம சின்ன விஷயமா இருந்தாலும், சின்ன பொருளா இருந்தாலும் அதை நாம எடுக்கக்கூடாது, தொடக்கூடாது. இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு காட்டித் தரக்கூடிய வழிகாட்டுதல் முறை. எல்லாம் நன்மையான காரியங்கள் நம்ம எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும். நன்மையை பரப்பக்கூடியவர்களில் முன்னணியில் நம்மை நிற்பாட்டணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். அல்லாஹ் நமக்கு நல்ல ரீதியிலான வாழ்வை தந்தருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.